அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் எக்ஸ்பிரஸில் வந்து 6th ஓல்டு தமிழ் இருக்கிற முதல் இயல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப வேகமாக வந்து போகும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1.5 வந்து வச்சு பார்த்துங்க. இல்லை ரொம்ப ஸ்லோவாக இருக்குதுன்னா ஸோ கம்மி பண்ணி வந்து பார்த்துக்குங்க. ஸோ அந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து யூடியூப்பில் வந்து இருக்குது. ஸோ வாங்க வந்து நம்ம கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வாழ்த்துன்னு பார்க்கும்போது திருவருட்பா வந்து யார் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாட்டு வந்து என்ன, கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்து இருக்கின்றான், பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், உயிரில் கலந்தான், கருணை கலந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பாடலுடைய பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இறைவன் வந்து என்னுடைய கண்ணில் வந்து கலந்துருக்கிறான், என்னுடைய சிந்தனையில் வந்து கலந்துருக்கிறான், என்னுடைய எண்ணத்தில் வந்து கலந்துருக்கிறான், என்னுடைய பாட்டில் இருக்கிறான், என்னுடைய இசையில் வந்து இருக்கிறான், அவன் என்னோட உயிரில் முழுமையாக வந்து கலந்துருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து அவர் வந்து அழகாக முடிக்கிறாரு. ஸோ ராமலிங்க அடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அவருடைய டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரை பற்றி பார்த்தோம்னா, ஸோ ராமலிங்க அடிகள் வந்து திருவருட்பிரகாச அல்லர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுகிறார். அவர் எந்த ஊரில் பிறந்தார்னு சொல்லிட்டு கடலூர் மாவட்டத்தில் மருதூர்ல என்ற இடத்துல வந்து அவர் வந்து பிறந்திருக்கார். அவருடைய பெற்றோர் வந்து யாருன்னு சொல்லிட்டுன்னா ராமையா, சின்னம்மையான்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் சில சில நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. என்னென்னு சொல்லிட்டுன்னா ஜீவகாரண்ய ஒழுக்கம், அனுமுறை கண்ட வாசகம், ஸோ இந்த மாதிரியான சில நூல்கள்லாம் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய பாடல் எல்லாமே வந்து ஒன்றா வந்து தொகுத்து திருவருட்பா அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து தொகுத்து வச்சுருக்கோம். ஸோ இவருடைய சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருடைய சங்கம் வந்து சமரச சன்மார்க்க சங்க நெறியை வந்து வழங்கியிருக்கார். ஸோ அதனால வந்து சமரச சன்மார்க்க சங்கத்தின் வந்து நிறுவியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டுனா நம்மளுடைய ராமலிங்க அடிகளார் தான். ஸோ அனைத்து மதங்களுடைய நல்லிணக்கத்தை வந்து நம்ம வந்து சன்மார்க்க சங்கத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணலாம், பசித்துயர் வந்து போக்கி இது பண்ணால்தான் அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னு சொல்கிறதுனா பசித்துயர் போக்கிய வள்ளல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதனால் அவர் வந்து சில அறச்சாலைகளை வந்து அமைத்திருக்காரு. ஸோ மக்களுக்கு வந்து ஞான நெறியை வந்து வழங்கணும்னு சொல்கிறதுக்காக ஞான சபையும் வந்து அவர் வந்து நிறுவியிருக்கார். ஸோ அதனால தான் அவர் வந்து வாடிய வயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சில சூப்பரான கோட்ஸ்லாம் வந்து அவர் வந்து கொடுத்துருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவர் வந்து வடலூரில் வந்து வடலூரில் வந்து இந்த சத்திய தர்மார்க்க சபையை வந்து நிறுவியிருப்பார். ஸோ பசியால் வந்து வாடிய மக்களுக்கு வந்து இவர் வந்து சோறிட்டு அவர்கள் அன்னைக்கு வந்து மூட்டின நெருப்பு வந்து இன்னும் வந்து அணையாமல் வந்து தொடர்ந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு மக்களுடைய பசி பிணி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, போக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து இவர் வந்து எப்போ பிறந்தார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5/10/1823 வந்து பிறந்தார். 30ஆம் தேதி 1வது மாதம் 1874 வந்து அவர் வந்து இறந்திருக்காரு. ஓகேங்களா. இவர் பாடல் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு திருவருட்பால் வந்து ஒரு பாடலாக வந்து தொகுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்று பார்க்கும்போது திருவள்ளுவர் வந்து அன்புடைமையில் வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து என்னன்னு சொல்லிட்டுன்னா, அன்பிற்கும் உண்டு அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அப்படின்ற ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் திருக்குறள் வந்து என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்மளுடைய அன்பை வந்து அடைக்கு வைக்கணும்னா அதுக்கு வந்து தாழ்பாறை இல்லை. ஸோ அப்போ அந்த அன்புக்குரியவருடைய துன்பத்தை பார்த்து அந்த அன்பு வந்து எப்படி வரும்னா தாரதாரியாக கண்ணீராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ ஆர்வலர் என்பது அன்புடையவர், புன்கண்ணீர் என்பது துன்பம் கண்டு பெருக்கும் கண்ணீர், பூசல் தரும் என்பது வந்து எதை குறிக்கிறதுன்னு வெளிப்பட்டு நிற்கும். ஸோ அன்பெல்லாம் தமர்க்குரியர் அன்புடையர் என்பும் உரியர் பிறர்க்கு. இந்த திருக்குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, அன்பில்லாதவங்க வந்து எல்லா பொருளும் வந்து தமக்காக வந்து ஆசைப்பட்டு ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப வந்து ஏங்குவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் வந்து செட் ஆகாது, வேணும் 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 வேணும்ட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அன்புடையவர் வந்து எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கன்னா, தம் உடல் பொருள் ஆவி எல்லாமே மற்றவங்களுக்காக தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதில் என்பு என்பது எதை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலும்பு என்பதையும் உடல் பொருள் ஆவியையும் வந்து குறிக்கிறது. இது வந்து பார்த்துக்கணும். அடுத்தது வந்து அன்போடு ஏய்ந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு ஏய்ந்த தொடர்பு. ஓகேங்களா. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உடம்போடு உயிர் இணைந்து இருக்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நெறியோடு அந்த அன்பானது வந்து எப்படி இருக்கணும், இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. இந்த திருக்குறளில் வழக்கு என்பது வந்து எதை குறிக்கிறதுன்னு சொல்லிட்டுன்னா, வாழ்க்கை நெறி என்பதை வந்து குறிக்கிறது. ஆறுயிர் என்பது வந்து அருமையான உயிர் என்பதையும், என்பு என்பது ஆல்ரெடி பார்த்தோம் எலும்பு அப்படின்றது வந்து குறிக்கிறது. அன்பு எனும் ஆர்வம் உடைமை அதனினும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. இது வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து விருப்பத்தை வந்து தரும். அது மாதிரி அனைவரிடம் வந்து நம்ம நட்பு கொள்ளணும். அது எப்படி விருப்பத்தோடு வந்து நட்பு கொள்ளணும். அப்படி வந்து நம்ம விருப்பத்தோடு வந்து நட்பு கொள்ளும் போது அது என்ன நடத்துறதுன்னா பெரும் சிறப்பை வந்து தருகிறதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்கிறாரு. இதில் ஈனும் என்பது தரும் என்பதும், ஆர்வம் என்பது வந்து விருப்பத்தையும், அதாவது வெறுப்பை நீக்கி ஒரு விருப்பத்தை வந்து நம்ம வந்து உண்டாக்குறோம் பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லுது. அதன் பிறகு நண்பு என்பது நட்பு என்று வந்து சொல்கிறது. அடுத்தது வந்து அன்பீற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஈதும் சிறப்பு.
அப்படின்ற ஒரு திருக்குறள். இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்றதுன்னா, அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். அப்படி அந்த அன்போடு வாழ்ந்த வாழ்க்கை நெறி வந்து நம்ம கடைபிடிக்கும் போது உலகத்திலேயே நம்ம தான் வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சி உடையவராக வந்து இருக்கும்னு சொல்லிட்டு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஸோ இதில் வையகம் என்பது வந்து எதை குறிக்கிறதுனா உலகம், என்பது வந்து எதை குறிக்கிறதுனா என்பார்கள் அப்படின்றது குறிக்கிறது. ஸோ இதில் உலகம் என்பதற்கு வந்து பல்வேறு பெயர்லாம் இருக்குது. ஒன்று வந்து பதலம், உலகம், வையகம், பூமி, கூ, அதன் பிறகு ஊழி. ஸோ இந்த மாதிரி பல்வேறான பெயர்கள் வந்து இருக்குது. ஊழ் என்பது நீண்டதொரு காலப்பகுதி, ஊழி என்பது உலகத்தையும் வந்து குறிக்கும். ஸோ அந்த மாதிரி பல்வேறான கான்செப்ட் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து பொருந்தாது எதுன்னு கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அக்தே துணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள். இது வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்பு அறத்தை மட்டும் சார்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பார்த்தியா, அவன்லாம் முட்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. வீரத்திற்கு அன்பு தான் துணையா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதில் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மரம் என்பது வந்து எதை குறிக்கிறதுனா வீரம், கருணை, வீரம். இது ரெண்டுமே வந்து எதை தான் அடிப்படையாக இருக்குன்னா அன்பை அடிப்படையாக கொண்டு தான் வந்து அந்த பொருளானது, அந்த வீரமானது, அந்த கருணையானது வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்றாரு. ஸோ என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம். இந்த திருக்குறள் வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எலும்பில்லாத உயிர்களை வந்து வெயில வருத்தி அடிப்பது போல அன்பில்லாத உயிரை வந்து அறம் வருத்தி வந்து என்ன பண்ணுவோம் அழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு எலும்பில்லாத பொருள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, எலும்பில்லாத உயிரினம் என்று பார்க்கும்போது புழுவை சொல்லலாம். அந்த புழுவானது வெயிலில் வந்து எவ்வளோ துடிக்குதோ அந்த மாதிரி அன்பில்லாதவங்களோட வாழ்க்கை வந்து இப்படி தான் துடிச்சு இருக்கும். அவங்களுக்கு வந்து அந்த அறமே வந்து அடிச்சு விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து முடிச்சு விட்டுருக்காரு. அடுத்தது வந்து இதில் என்பில்லதுன்றது எலும்பில்லாத, அப்போ எலும்பில்லாத உயிரினம்ன்றது புழுவை வந்து எடுத்துக்கலாம். அன்பில்லது என்பது அன்பில்லாத உயிர்களை வந்து சொல்லுது. அடுத்தது வந்து அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தரித்தற்று. இந்த திருக்குறள் வந்து என்ன சொல்லுதுன்னா, பாலை நிலத்தில் இருக்கிற ஒரு வாடி போன மரம் வந்து திரும்ப தளிர்க்குமான தளிர்க்கவே தளிக்காது. ஓகேவா? அதுக்கேற்ற வந்து தண்ணிலாம் இருந்து அந்த தட்பவெப்ப நிலை மண்வளம் எல்லாமே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அந்த மீண்டும் அந்த செடியானது தான் முளைச்சி வரும். ஆனால் நெஞ்சில் அன்பே இல்லாத அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தளிர்க்கவே தளிர்க்காதுன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுருக்காரு நம்ம திருவள்ளுவர். அதாவது அன்பகத்து இல்லான்றது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வந்து எழுதலாம். அன்பு உள்ளத்தில் வந்து இல்லாத மக்களை வந்து சொல்றாங்க. வன்பார்க்கன் என்பது வந்து எதை குறிக்கிறதுனா வன்பால் கூட்டல் கண் அப்படின்றது வந்து குறிக்கிறது. பாலை நிலத்தில் வந்து அந்த வன்பார்க்கன் வந்து சொல்றாங்க. தளிர்த்தற்று என்பது தளிர்த்து கூற்றல் அற்று, தளிர்த்து போல என்பது வற்றல் மரம், வாடிய மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அடுத்தது வந்து புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவருக்கு. நெஞ்சில் அன்பே இல்லாதவங்களுக்கு கை கால்லாம் இருந்து என்னடா பயன், உனக்கெல்லாம் எதுக்குடா கை கால் அப்படின்ட்டு திருவள்ளுவர் கேட்குறாருங்க, நான் கேட்கல. ஓகேங்களா? ஸோ புறத்துறுப்பு அப்படின்றது வந்து என்னென்னா உடல் உறுப்புகள்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னு சொல்கிறோம் புறத்துறுப்புகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. எவன் செய்யும் அப்படின்றது வந்து எதை குறிக்கிறது, என்ன பயன் என்பதை வந்து குறிக்கிறது. அப்போ அகத்துறுப்பு என்பது வந்து மனத்தில் இருக்கிற உறுப்பு, அந்த அன்பை வந்து சொல்லுது. ஓகேங்களா? இதை மட்டும் பார்த்துங்க. அடுத்தது அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செய்வது தான் உடம்புல இருக்கிற உயிருக்கு வந்து ஒரு அடையாளம். அந்த அன்பே இல்லாதவனோட உடம்பு வெறும் தோல், அதாவது அந்த வெறும் தோலால் மூடப்பட்ட ஒரு ஜடம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் சொல்லியிருக்காரு. வெறும் எலும்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருவள்ளுவர் திட்டி சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அங்கே உயிரே இல்லை, அதில் உயிரும் இல்லை, ஒரு மண்ணும் இல்லை, அது இருந்தால் வேஸ்ட்டு தான், இருக்கிறதுக்கும் வேஸ்ட்டு தான் சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் வந்து திருவள்ளுவருடைய இது. ஸோ திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர், அது உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சது தான். ஸோ இவருடைய காலம் வந்து 31ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதனுடைய தொடக்கமாக வந்து திருவள்ளுவருடைய ஆண்டு வந்து கணக்கிடப்படுகிறது. இவருடைய ஊர் வந்து பெற்றோர் இதெல்லாம் வந்து சரியான தகவல்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கவில்லை. இருந்தாலும் சில பேர் வந்து இவருடைய ஊர் வந்து மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து சென்னா போதா, தெய்வப்புலவர், நாயனார் சொல்லிட்டு பல்வேறு பெயர்களால் இன்னும் அழைத்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் இருக்குங்க, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் வந்து நூல் குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொன்று வந்து அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற முப்பெரும் பிரிவுகளை வந்து கொண்டிருக்கு. மொத்தம் 133 அதிகாரங்களையும் 1330 திருக்குறட்களையும் வந்து இது வந்து கொடுத்துருக்கு. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் வந்து 10 குறட்கள் வந்து இருக்குது. ஸோ 17 மேற்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லிட்டு 2 இருக்குது. அதில் வந்து இது 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்து ஒன்றா இருக்குது. ஸோ இந்நூல் வந்து முப்பால் பொதுமறை தமிழ்மறையும் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த நூலானது வந்து போற்றப்படுகிறது. இந்த நூலில் வந்து அன்புடைமை அப்படின்ற ஒரு குறள் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இனியவை குறள்ன்றது அடுத்த 3வது இல்லை ஒரு நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்துங்க, 3வது பருவத்தில் வர தமிழ் புக்கில் வந்து இந்த இனியவை குறள்ன்ற திருக்குறள் வரும், பார்த்துங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் தாத்தா. ஸோ
ஸோ தமிழ் தாத்தா உ.வே.சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எண்ணற்ற திறமைகள், எண்ணற்ற புக்கெல்லாம் நம்மளுக்கு சேர்த்து வச்சு இப்போ நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவரால் தான். ஸோ அந்தளவுக்கு நல்லது பண்ணிட்டுருக்காரு. அவர் இல்லைன்னா தமிழ் புத்தகங்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். தமிழ் என்பது ஒன்று இந்த அளவுக்கு செழுமையாக இருந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் தான் நம்ம தாத்தா. ஸோ அவர் வந்து கதையாக வந்து சொல்லிடுறேன். ஒரு இடத்துல வந்து ஆடிப்பெருக்குக்கு போவார். ஆடிப்பெருக்கு டைமை வந்து வீட்டில் இருக்கிற ஓலை சுவடிகளை வந்து போய் கேட்பார். ஐயோ, நாளைக்கு வந்து நான் ஓலை சுவடியை வந்து ஆற்றுல உள்ளான்னு வச்சுருக்கேன், நீ இப்பயே வந்து கேட்குறியே, கொஞ்சம் நஞ்ச புண்ணியத்தை தேடல அவங்கள வந்து கெடுத்து விடுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கு, திட்டி அமைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து உ.வே.சா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கே யாருக்கும் தெரியாமல் ஒரு திண்ணையில் படுத்துட்டு அவர் மறுநாள் வந்து அந்த ஓலைச்சுவடியில் வந்து ஆற்றுல கூட போயிருக்காரு. அப்புறம் அந்த ஆற்றுல இறங்கி அந்த ஓலைச்சுவடிகள்லாம் எடுத்து தொகுத்து நமக்காக வந்து பல்வேறு நூல்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தான் சேர்த்துருக்காருங்க. ஸோ அவர் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து முழுமையாக வந்து செய்வார், கொஞ்சம் அறகுறையாகவும் வந்து அவர் செய்ய மாட்டார். ஸோ அதுக்கு ஒரு உதாரணம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குறிஞ்சிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் இருக்குது. அந்த குறிஞ்சிப்பாட்டில் மொத்தம் 99 பூக்களுடைய பெயர்கள் வரும். பட் அதில் வந்து 96 பூக்களின் பெயர்கள் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த 3 நூல்கள், அந்த 3 பூக்களுடைய பெயர் தெரிஞ்சிட்ட பிறகு தான் அந்த நூலை வந்து அவர் வந்து ஒழுங்காக பர்ஃபெக்டாக வந்து தொகுத்து வந்து வெளியே விட்டுருக்காரு. ஸோ அந்த குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கபிலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஒரு நல்ல பதிப்பு பணியை வந்து ரொம்ப சிறப்பாக செவ்வனே செய்தவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உ.வே.சா தான். ஸோ அதே மாதிரி வந்து அந்த ஓலைச்சுவடி வந்து விட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஊர் வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொடுமுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் பார்த்துங்க. ஓலைச்சுவடிகளுடைய எழுத்துக்களில் வந்து மேலே அந்த புள்ளிகள்லாம் இருக்காது, குறில் நெடிகளுடைய வேறுபாடுகள்லாம் தெரியாது. அந்த அளவுக்கு அது ஒன்றுமே புரியாத லெவலுக்கு இருக்கும் யாருக்கு, சாதாரணமான மக்களுக்கு. ஸோ அதை வந்து அவர் ஒழுங்காக பர்ஃபெக்டாக வந்து எது எங்கெங்கே வரும்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து, அதுக்கப்புறம் என்ன வேர்டெலாம் வருமோ அதை பார்த்து இந்த இடத்துல இந்த எழுத்து தான் வரும்னு சொல்லிட்டு கரெக்டாக போட்டு நமக்கு முறைப்படி வந்து ஒரு நூலை வந்து தொகுத்து கொடுத்தவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்முடைய தமிழ் கடவுள் கூட அவர் சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப பெருமையானவர் தான். ஸோ தமிழ் தாத்தா உ.வே.சா. ஓகேங்களா. ஸோ ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழ் திசை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கீழ்திசை சுவடிகள் நூலகம், அரசு ஆவண காப்பகம் சென்னையில் வந்து இருக்குது. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து சென்னையில் இருக்குது. சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில் வந்து இருக்குது. ஸோ இதையும் அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அவருடைய தொகுத்த நூல்கள் வந்து பாருங்கள். 8 தொகையில் இருக்கிற 8 நூலும், 10 பாட்டில் இருக்கிற 10 நூலும், சிவக சிந்தாமணி ஒரு காப்பியம், சிலப்பதிகாரம் ஒரு காப்பியம், மணிமேகலை ஒரு காப்பியம், புராணங்களில் 12, அதன் பிறகு வந்து உலாவில் வந்து 9 உலாவும், கோவையில் 6, தூதில் 6, வெண்பா நூற்களில் 13, அந்தாதியில் 3, பரணியில் 2, மும்மணி கோவை, இரட்டை மணி மாலையில் 2, பிற பிரபந்தங்கள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு 4 நூல்களையும் வந்து அவர் வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக வந்து வாழ்ந்திருக்காரு. ஸோ அவர் வந்து 19/2/1855 பிறந்து 28/4/1942 வந்து இயற்கை எழுதியிருப்பார். ஸோ அவருடைய தன்னுடைய வாழ்க்கை வரலாறு நூலை வந்து ஆனந்த விகடன் இதழில் வந்து ஒரு தொடராக வந்து எழுதியிருப்பார். ஸோ அந்த தொடருடைய பெயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என் சரிதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து ஒரு நூலாக வந்து ஆனந்த விகடன் இதழில் வந்து வெளிவந்தார். ஸோ ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உ.வே.சாவுடைய சிறப்பு பெயர்கள், அதாவது சில நூல்நிலையம் வந்து ஏற்பட்டிருக்கு. 1942 வந்து இறந்திருப்பார். ஸோ அதே வருஷத்தில் வந்து டாக்டர் உ.வே.சா நூல் நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் இருக்கிற ஒரு பெசன்ட் நகரில் தொடர்ந்து வந்து இப்போவும் வந்து செயல்பட்டு இருக்குங்க. அடுத்தது வந்து உ.வே.சாவுடைய தமிழ் பணியை வந்து வெளிநாட்டு அறிஞர்களான ஜி. போப்பு, சூலியன் வின்சோர் இவங்கெல்லாம் வந்து பாராட்டியிருப்பாங்க. அடுத்தது வந்து நடுவண் அரசு வந்து உ.வே.சா அவர்களுடைய தமிழ் தொண்டினை வந்து பெருமைப்படுத்துவதற்காக 2006ஆம் ஆண்டு வந்து அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் 1942 நூலகம், 2006 வந்து அஞ்சல் தலை, ஜி. போப்பு, சூலியன் வின்சோர் வந்து அவர் வந்து பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா. ரொம்ப முக்கியம், பாராட்டு ரொம்ப முக்கியங்க. அடுத்தது இதில் வந்து ஒரிகாமின்ற ஒரு கதை இருக்கும். காகிதத்தில் வந்து உருவகங்கள் செய்யும் ஜப்பானியருடைய கலை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஒரிகாமின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் அதை தேவையில்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிஎஸ்ல கூட தமிழ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால் பார்த்துங்க. ஸோ இலக்கணம் வந்து நான் தனியாக வந்து போட்டிருக்கேன். ஸோ அதை மட்டும் பார்த்தாலே போதும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது மொழிபெயர்ச்சி. ஸோ இந்த மொழிபெயர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். ஸோ வழக்கு என்பன்னு சொல்லிட்டு பிரிக்கும்போது வழக்கு கூட்டல் என்ப, புறத்துறுப்பு வந்து பிரிக்கும்போது புறத்துறுப்பு வந்து பிரிக்கும்போது புறத்து கூட்டல் உறுப்புன்றதும் பிரிக்கலாம். ஆக்சுவலாக வந்து ஏன்னா புறம் கூட்டல் உறுப்புன்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அது உணர்ச்சி விதிகளின்படி வந்து என்ன பிரியும். அது ஒரு தரம் இல்லைன்றது வந்து தரம் கூட்டல் இல்லைன்றது பிரியும்.
ஸோ பருப்புணவு கரும்பெங்கே அவன் அழுதான் அவள் இங்கே, இது வந்து சேர்த்து எழுதி அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து அமுதன் வந்து பால் குடித்தான்ன்றது வந்து இந்த நெடிலில் வரும். அடுத்தது வந்து தென்றல் வந்து படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல, எதை படித்தான், பாடம் தானே படித்தான். ஸோ அதனால் சிற்பி வந்து சிலை வந்து செதுக்கினான். கடையேழு வள்ளல் ஒரு பாரி, முகிலனின் பாட்டி வந்து கதை வந்து கூறுவார். ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துங்க. ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்கப்படுறது வந்து சடகோவுக்கு வந்து நம்பிக்கை தந்தவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தோழி சிசுகோ இருக்கார் பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்தது வந்து ஓட்ட போட்டியில் வந்து தோற்று போனவரிடம் எப்படி பேச வேண்டும்னா நான் அந்த கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த போட்டியில் நீ உறுதியாக வெற்றி பெறுவாயின்னு சொல்லுவாங்க. விபத்தில் சிக்கி அடிபட்டவரிடம் வந்து எப்படி பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து விரைவில் வந்து நலம் பெறுதல் வேண்டும் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது வந்து நம்பிக்கை பெறுதலில் வந்து நினைவில் நிற்பது சடகோவுடைய நம்பிக்கை. 3 பூக்களின் பெயர்களை கண்டுபிடிக்காமல் என்ற நம்பிக்கை வந்து ஊவெஸ் அவர்களுக்கு இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே உங்களுக்கே தெரியும் ஆன்சரு. ஸோ அப்படியே பர்ஃபெக்டாக பார்த்துங்க. இதில் 87ன்றது வந்து 2 சுழின்னு வராது, 3 சுழின்னு வரும். இதில் வந்து ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதனால் அதையும் பார்த்துக்குங்க. அடுத்தது வந்து முயற்சி திருமணியாக்கும்னு சொல்லிட்டு சொன்னவர் வந்து யாருன்னா திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அடுத்தது டேரி பாக்ஸின் கதையை நீங்கள் அறிந்தது உண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கும். ஸோ அதை பார்த்துங்க, ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா. ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவரே வந்து அந்த புற்றுநோய் இருந்து மாற்றுத்திறனாளியாகவும் இருப்பார். ஸோ அவர் வந்து மாரத்தான் போட்டியில் வந்து கலந்து வந்து ஜெயிப்பார். ஸோ அந்த மாதிரி இருந்து ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர் தான் வந்து இவர். ஸோ அதனால் அப்படியே லைட்டாக பார்த்துங்க. ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். முக்கியமானது எதுனா இருந்தால் நானே சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த தமிழ் எக்ஸ்பிரஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.